பர்சனலா நான் சொல்லணும்னா என்னுடைய வாழ்க்கை முதல்ல இங்கே தான் ஆரம்பிச்சது. நான் பேசும்போது பல நேரத்தில் நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். முதல்ல அசிஸ்டன்ட் சேர்ந்த புதுசுல வாசல்ல தான் நின்றுட்டு இருப்பேன். என்னுடைய பிறந்த நாள் வந்ததுன்னா வள்ளூர் கோட்டம் வரைக்கும் கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்தை சரி பண்ணி அவருக்கு வர மாலை மரியாதைகளை வாங்கி அடுக்கி பின்னாடி வச்சுட்டு இந்த சரிப்படுத்தி அனுப்புறது தான் என்னுடைய வேலை. நான் அசிஸ்டன்ட் சேர்ந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை அதுதான். இன்னைக்கு நான் அதே வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன். அதை நினைக்கும் போது எனக்கு அந்த பிளாஷ்பேக் தான் வருது. அப்போ அந்த இடத்துக்கு வேற ஒருத்தர் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேன். நான் மெதுவா கூட மாண்புமிகு முதல்வர் வரும்போது அவர் எனக்கு ஆறுதல் சொல்ல வரும்போது என்னால தாங்க முடியாம எனக்கு எல்லாமே அவர் தானே சார் அப்படின்னு ஐநோ அவருக்கும் நீங்க அப்படிதானே அப்படின்னாரு. அந்த மாதிரி அவருக்கு நான் எல்லாமுமா இருந்தா கூட இந்த அவருக்கு பணிவிட செய்யற அந்த உதவியாளர் அந்த பகுதி அந்த பங்கு மட்டும் வேற யாருக்கும் போயிடக்கூடாது. நான் ஒரு டைரக்டராகி வெளியில போயிட்டேன்னா அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த மரியாதைகள் அவருக்கு வர மாலை மரியாதை வாங்கி வைக்கிற மரியாதையை வேற யாரோ செய்வாங்கல்ல, அது எனக்கு உடன்பாடு இல்லை. நான் டைரக்டர் ஆகலன்னா கூட பரவாயில்ல, கடைசி வரைக்கும் அவருக்கு நான் உதவியாளராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். பாரதி ராஜா கிட்ட இருந்து ஒரு பாக்யராஜ் வந்தான் சாதனைகளை நான் அவருக்கு காணிக்க ஆகணும்னு நினைக்கிறேன். நன்றி.